இன்னும் ஒரு துக்கமான செய்தி ஒன்று ஏற்கனவே பார்த்துருப்பீங்க வீடியோவில். புரோனி குட்டி போடும்போது நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோன்னு நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த சந்தோஷம் நிலச்சி நிற்கிறதுக்கு முன்னே நைட்டு வந்து மழை பெஞ்சு சரியான மழையில் வந்து மண் சரிஞ்சு ஃபுல்லாக லாக் ஆகி போச்சு. புரோனி உள்ளே மாட்டிக்கிச்சு. முடிஞ்ச அளவு நாங்கள் கையால் நோண்டி கிண்டி குட்டி மட்டும்தான் எங்களால் காபந்து பண்ண முடிஞ்சுது. புரோனியை காபந்து பண்ண முடியல, இறந்துருச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. கிட்டத்தட்ட போன வருஷம் நவம்பரில் தான் ப்ரௌனியே ஒரு குட்டி நாயாக நம்ம தோட்டத்துக்கு வந்தது. கரெக்டாக ஒரு ஆண்டு தான் ஆகுது. 4 நாய்ங்க வந்தது. பிளாக்கி, ப்ரௌனி, ஒயிட்டி, டக்கர்னு. இன்றைக்கி ப்ரௌனி கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது. கரெக்டாக நவம்பர் மாதம் தான் வந்தது. ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷத்தில் கரெக்டாக இந்த தோட்டத்தில் ஒரு 4 குட்டியை ஈண்டு எடுத்தது. அந்த 4 குட்டி பிறக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் வீடியோ பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்து நீடிக்கலை. அடுத்த 3ஆவது நாளே இப்படி ஒரு துக்க நிகழ்ச்சி நடக்குன்னு எதிர்பார்க்கல. தன்னுடைய உயிரை கொடுத்து குழந்தைங்களை காப்பாற்றிருக்குது. அதனுடைய கையிலையும் காலிலையும் அப்படியே அந்த கேப்பில் இருந்து மண் மூடிக்கிச்சு. அப்புறம் நோண்டிட்டு குட்டிலாம் எடுத்துகிட்டு பார்த்தா புரோனி செத்து போச்சு. அப்புறம் இந்த குட்டி வந்து இப்போ வந்து கண்ணு முழிக்கிற நிலையிலும் இல்லை. இது எப்படி காப்பந்து பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இதை வந்து எப்படியாவது நம்ம வளர்த்து தான் ஆகணும். நைட்டு தூரின சரியான மழை, நாங்கள் யாரும் வெளியே வர முடியல. விடிய காலம்பரையும் வந்து ஒரு 7 மணி வரையும் மழை பெஞ்சினே இருந்துச்சு. மழை விட்ட பிறகு எல்லாரும் அப்புறம் நடமாட ஆரம்பித்தோம். வரும்போது பார்த்தாக்கா குட்டி சத்தம் கடிச்சு. திரும்பி பார்த்தாக்கா மண் சரிவில் எல்லாமே மூடி லாக் ஆகி போச்சு. அப்புறம் நான் குரல் கொடுத்து எல்லாரும் வர வச்சு கையால் நோண்டி கீண்டி குட்டியில் மட்டும் உயிரோட காபந்து பண்ண முடியாச்சு. காபந்து பண்ணி எடுத்தாச்சு. புரோனி வந்து இறந்துச்சு. ஏன்னா அது உளுந்த லாக்கில் அப்படியே கழுத்து போய் உள்ளே மாட்டிக்கிச்சு. மண்ணு போட்டு அமிகணத்தில் எந்திரிக்க வாட்டம் கிடைக்கல. எந்திரிக்கிறதுக்கு அதுக்கு வாட்டம் இல்லாத குழந்தைகளை மட்டும் அக்கல்ல கால் சாப்பிட்டா இல்லை அந்த இடத்துல வச்சுருந்து பாதுகாத்துருக்கு. அதனால எந்திரிக்க முடியாது. குழந்தைகளை மட்டும் இப்போ முடிஞ்ச அளவு டைட் பண்ணி வச்சிருந்து காபந்து பண்ணிச்சு. நம்மள்ட்ட வந்து 3 நாய்னா இந்த மண்ணில் வந்து எந்த நாய் தான் இந்த சுரங்கத்தை தோண்டிச்சுனே தெரியாது. கடைசியாக தான் நம்மளுக்கு தெரியும் ப்ரௌனி தான் அந்த சுரங்கத்தை தோண்டி அதில் குட்டி போட்டிருக்கேன்ட்டு. இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக ப்ரௌனி வெளியில் வரவே கிடையாது. சாப்பாடு வச்சா கூட வெளியில் வர்றது கிடையாது. மீறி அதுக்கு சாப்பாடு வச்சோம்னா அந்த வாசல்ட்டியை வச்சோடனே தலையை மட்டும் வெட்டி சாப்பிட்டு அங்கேயே தான் இருந்துச்சு. சப்போஸ் நம்ம வந்து அந்த ப்ரௌனி வெளியில் வந்துருந்துச்சுன்னா ப்ரௌனி வர்றதுக்குள்ளே குட்டியை நம்ம வேறு எங்கேயாச்சும் இடம் மாற்றிருந்தோம்னா கண்டிப்பாக ப்ரௌனி அந்த இடத்துல தான் இருந்திருக்கும். சரி சரிஞ்சாமல் நம்ம போய் குட்டியை தூக்கிடலாமேன்னு சொல்லிட்டு கிட்டவே போடலை. போனாலே கடிக்க வருது. 2 நாளாக நம்மளும் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருந்தோம். கிட்டியே உள்ள குட்டியை தூக்குறதுக்கு விடலை. சரி இதுவாச்சுங்கன்னா வெளியில் போச்சுன்னா கூட நம்ம அந்த கேப்பில் பார்க்கலான்னா இந்த ப்ரௌனி வெளியில் போகிறதே கிடையாது. இங்கேயே தான் இருந்துச்சு. இந்த 10 நாளாக தான் கண்ணு தெரிஞ்சு கண்ணே திறக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி கரெக்டாக 15 நாளில் வந்து கண்ணு திறந்துடும். ஆனால் அதோட சதம் முழுசாகிறதுக்கு 21 நாள் ஆகும். இப்போ 3 நாள் தான் ஆயிருக்கு. இன்னொரு 10 நாள் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவங்க ஒரு அளவுக்கு ஸ்டெடி ஆயிடுவாங்க. இது எப்படி காப்பாற்றுறதுன்னு இப்போ தெரியல. அதுதான் பிரச்சனை. இப்போ அதுக்கு வந்து நெப்புள் வந்து சின்னதாக இருக்கணும். நம்ம அந்த மாதிரி நெப்புள் கிடச்சிதுன்னா வாங்கி நம்ம போட்டு பாலை போட்டு காபந்து பண்ணிடலாம். பார்க்கலாம், எப்படியா இருந்தாலும் காபந்து பண்ணிவிடுவோம். காலையில் சென்றாயம் போயிட்டு தான் பார்க்கும்போது தான் சொன்னார் ஃபுல்லாகவே மண் சரிஞ்சு போச்சுன்னு. அந்த நேரத்துக்கு அப்புறம் வந்து ஜான் மாஸ்டர், சேகர் அண்ணன் எல்லாமே கையிலே நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி சத்தம் கேட்குது. ஆனால் அதோடைய உயிர் போனாலும் பரவாயில்லன்னு போராடிடு. அந்த மண் சரிவில் போராடி தன்னோட குட்டிகளை ஃபுல்லாக அதோடைய உடம்புக்குள்ளே காத்து அந்த கொஞ்சம் இடத்துக்குள்ளே வச்சு அது உயிரை கொடுத்து 4 குட்டியும் காப்பாற்றி பெரிய பொறுப்பை இந்த இப்போ நீங்கள் வந்து பார்த்துன்னு இருக்கிறது வந்து சிசிடிவி கேமராவிலேருந்து பார்த்துன்னு இருக்கிறீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து கரண்ட் இல்லை. அது மண் சரிஞ்ச நேரம்லாம் எங்களுக்கு தெரியல, கரண்ட் இல்லை. நைட்டு கரண்ட் போயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு நான் தான் ஃபர்ஸ்ட்டில் போனேன். ஆனால் நான் இதை கவனிக்கலை. 2வது மறுபடியும் சென்றாயம் வந்தான். அதுலேருந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாய் எப்படி வெளியில் நோண்டி எடுத்தோம், குட்டி எப்படி நோண்டி எடுத்தோன்றது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பாருங்க, இப்போ இந்த 4 நாய்க்குட்டியுமே உள்ள மண்ணில் போய் புதைஞ்சு எல்லாமே லாக் ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் 2 குட்டி எடுக்கிறது ப்ரௌனியுடைய தலைக்கு கீழே இருந்து அந்த ப்ரௌனி காப்பாத்தின குட்டிங்க. 2வது பார்த்தோம்னா ப்ரௌனியை வெளியில் எடுத்தோம். 3வதா ப்ரௌனி காலுகிட்ட இருந்த குட்டிங்களை நம்ம எடுத்தோம்.
4வதாக தான் ஒரு குட்டி வந்து சவுண்டு மட்டும் கேட்குது, மண் உள்ளார மூடிடுச்சு. அது தேடி கீடி அப்புறம் நோண்டி எடுத்து அதையும் காப்பாந்து பண்ணி உயிரை எடுத்தாச்சு. இப்போ பார்த்தோம்னா நாய் அந்த ஸ்பாட்லேயே இறந்துருந்துச்சுன்னா நம்ம நெஞ்சில் குத்துனோம்னாலே ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நெஞ்சில் குத்துனனாலே நாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக உயிர் வந்துடும். அதுக்கு எப்படி நாய் இறக்குதுன்னா அந்த மூச்சு திணறல்னால தான் இறக்கும். அப்போ அதோட நெஞ்சு வந்து துடிப்பில் தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம்னா தட்டினாலே நாய் வந்து உசுரா வந்துடும். ஆனால் நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ப்ரௌனி வந்து நைட்டே இறந்துருக்கு. நான் நம்ம 3 நாய்களையும் அப்பா தான் நம்ம நாய்களும் சரி தோட்டத்தையும் சரி நம்ம இல்லாத நேரமாக இருக்கட்டும் இருக்கிற நேரமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நல்லா பாதுகாத்து வச்சுருந்தாரு. அதுங்களுக்கு உணவு கொடுக்கணுன்னாலே அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். மனசு செல்ல கலையிருந்து நல்லா போய் படிச்சுக்கேன். ரொம்ப பார்க்குறதுக்கே பாமா இருக்கும். அப்படி வளர்த்தோம், திடீர்னு ஓடிச்சு. மனசு சரியில்லை. குட்டி எப்படி காப்பாற்றணும்? நான் காரைக்குடிலேருந்து வரையில கோழிக்கடையில் போய் டெய்லி வாங்கிட்டு வந்து சோறு வச்சு சோத்துக்குள்ளே போட்டு அவி வச்சு இதுக்காண்டி கோழி காலு தலை எல்லாம் வந்து டெய்லி போட்டு நல்லா காப்பாற்ற நிற்கும். நல்லா இதாக வரையில் போய் அழகி. ஏன்னா அப்பா வரும்போதே சரிண்ணா இன்னைக்கு நம்ம கறி வாங்குறோமோ இல்லையோ டெய்லி கோழி கடையில் போயிட்டு கோழி கால் தலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை சும்மா கொடுக்காம அதில் சாதம் வடித்து அதில் அந்த கோழி காலை போட்டு கலக்கி 3 நேரமும் கொடுப்பாரு. இன்னைக்கு கூட வாங்கிட்டு வந்தார். ஆனால் சாப்பிட்றதுக்கு ப்ரௌனி தான் இல்லை. ஏற்கனவே நம்ம வீட்டில் டக்குன்னு ஒன்று இருந்துச்சு. அதுவும் குட்டியாக தான் வந்தது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி டக்கர்னு வந்திருக்கு. அதுவும் மக்கள் வீடியோவில் பார்த்துருப்பாங்க. அது குட்டியாகவே வந்தது தான். அதுக்கும் இதே மாதிரி தான் பால் வந்து நம்ம கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்லேயும் நாய்ங்க நிறையா வளர்த்துருக்கோம். இப்போ சப்போஸ் இதில் குடிக்கல அப்படின்னா சிரஞ்சி இருக்கு இல்லையா, சிரஞ்சி மூலியமாக பால் குடிக்க வச்சிடலாம். 15 நாளைக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு 15-20 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் வச்சோம்னா அந்த கண்ணு முழிச்சிச்சுன்னா தட்டில் பால் ஊற்றினாலே அது ஒரு மாதத்துக்கு குடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட கற்றும். சரி விடு. பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும். ஏன்னா இது இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய உடல் சூட்டை வந்து இன்னைக்கு தான் பார்க்குது குட்டின்னு. அதனால கொஞ்சம் பயப்படும். ஏன்னா அதோட தாய் நாய்க்கு வந்து ஒரு உடம்புல ஒரு சூடு இருக்கும். அதோடைய ஒரு வாசனை இது நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால தைரியமாக போயிடும். நம்மளோட சூடு இன்னைக்கு தான் படுது. இங்கே பார்த்தீங்களா ஒரு கொஞ்ச நேரம் தான் இந்த மாதிரி இருக்கும். அந்த சூட்டுக்கு அப்படியே அமைதியாயிரும். சரி 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 கொஞ்ச நேரத்துக்கு தான். இதில் வந்து நம்ம ஃபோர்ஸை அடிக்கும் போது டேரெக்டாக வாய்க்கு போயிடும். அதாவது ரொம்ப ஃபோர்ஸெல்லாம் அடிக்கக்கூடாது. ஒரு நார்மலாக அடித்தோம்னா டேரெக்டாக வயிற்றுக்கே போயிடும். என்ன அது கடைசி குட்டி அப்படி தான் இருக்கும். குடிக்குது. சரி சரி காப்பாற்ற வேண்டியதான். சரி கொஞ்சம் இப்போ இந்த நக்குது பார்த்தீங்களா, இது ஒரு மாசத்துல நாக்கு இன்னும் கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அப்போ தட்டில் வச்சாலே குடிக்க ஆரம்பிச்சிடும். கண்ணு முடிச்சிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இன்னும் 18 நாள் ஆகணும் சார். இவங்க பாலுக்கு தேடுறாங்க, இவங்களுக்கு போடுங்க. ஒரு சில கொடுங்க. காப்பாத்திடலாமாண்டி? குத்தாதண்ணா குத்தல அது சைடில் லேசாக வைக்க அது மட்டும் குடிக்கும். குடிக்குது பேர் பண்ணி சாப்பிட்டு ஏய் சாப்பிட்றாரு. அதான் போதுமா? இன்னும் ஒருத்தருக்காரு சாப்பிடு. இவர் தான் யாராச்சும் இவர் தான் நான் வளர்க்க போகிறேன். அதான் அண்ணா நான் 3 நாய் வளர்க்குறேன். யார் நாய் எப்படி வளர்த்துன்னு பார்க்கலாமா? அடி சாக்க அது சரிடா நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. பார்க்கலாம். குடிக்குது பாரு பாண்டி, சூப்பராக குடிக்குதா? நீ வளர்க்க போனால் இப்போ இதுக்கு மட்டும் தான் பால்? இல்லை எல்லாத்துக்கும் தான் ஏன்னா காப்பாற்றிடலாம், பிரச்சனையே இல்லை.
அவ்வளோதான்ப்பா, அவ்வளோதான். இன்னொரு 1 மணி நேரம் கழித்து கொடுக்கணும். அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துடலாம்ப்பா. இப்போ கொடுத்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க விட்டு 1 மணி நேரம் கழித்து திரும்ப கொடுக்கணும். இந்த வாசம் தான் கடைசி வரைக்கும் நான் இதே மாதிரி குட்டியை 1 மாதத்துக்கு நீங்கள் அணைச்சி வளர்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 1 வருஷம் கழித்து வந்தாலும் சரி, எத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் சரி, ஞாபகம் வச்சுருக்கோம். எங்கே நீங்கள் அந்த கேட்டுக்கிட்ட வந்தீங்கன்னா உங்கள் வாசனையை அது மோந்துட்டு கேட்டுக்கிட்ட வந்து நிற்கும். இப்போ எப்படி நம்ம கார் சத்தம் கேட்டவுடனே நம்ம நாய்ங்க கேட்டுக்கு வருது, அந்த மாதிரி நீங்கள் 1 வருஷம் கழித்து வந்தாலும் அந்த பாசம் மாறாது, நன்றியும் மறக்காது. நீங்கள் கம்பளியை கிழிக்கிறீங்களா? ஆமாம், கொஞ்சம் அதுக்கு உஷ்ணம் வேணும், அந்த உடம்போட உஷ்ணம் வேணும். அதனால் இந்த கம்பளியில் போட்டால் கொஞ்சம் உஷ்ணமாக தூங்கும். இந்த மாதிரி நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்குது, அதனால் ஒரு 6-7 செட்டாக பிரித்து வச்சுப்போம். அது கொஞ்சம் அப்படியே யூரின் மோஷன்லாம் போகும், மாற்றிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் ப்ரௌனி. அவங்க அம்மா பேரே வச்சுருக்கா பார்த்தீங்களா? சொன்னோன்னு திரும்பி பார்க்குறேன். இதுக்கு பேர் ப்ரௌனி. ப்ரௌனி ப்ரௌனி நிஜாங்க, அது கதகதப்பாக இருக்கிறதுக்கு தயார் பண்ணிட்டீங்களா? ஆமாண்ணா. இப்போ வந்து இந்த மாதிரி செட்டப்பில் தான் நாய்க்குட்டியை நம்ம வளர்க்க போகிறோம். கீழே ஒரு அட்டை போட்டிருக்கோம், அது மேலே ஒரு டயரு அளவு பட்டுறோம். இப்போ சாதாரணமாக கீழேயே இதில் நம்ம வைக்கிறோன்னு வைங்களேன், ஒன்னொன்னும் ஒரு இடத்துக்கு போகும். அப்படியே அதுங்களுக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதாவது தாயை தேடும், எங்கே இருக்காங்கன்ட்டு நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாய்க்கும் இந்த நாய்க்கும் உள்ள அந்த சூடு இருக்காது, குளிர். இப்போ இந்த மாதிரி வச்சிருக்கேன்னா இதை ஒரு பக்கம் வெளியில் வந்துருக்கு. இப்போ இதில் வச்சோம்னா 4 நாயுமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, வெளியில் வராது. இதுக்குள்ளேயே தான் இருக்கும். அதோட உடம்பு சூட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ அதோட உடம்பு சூட்டுக்குள்ளே அப்படியே இருக்கும். இது எதுக்காக? இந்த கேப்பு இதெல்லாம் மூச்சு விட்டு காக்கா வந்து தூக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு, பறவைங்க வந்து தூக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நம்ம இருக்கிறது காடு. ஸோ இந்த மாதிரி வச்சு மூடி வச்சிட்டோம்னா எந்த ஒரு பறவைக்குமே தெரியாது, சேஃப்டியாக இருக்கும். கழிவு. இன்னொரு பெருமையாக ஒரு விஷயம் சொல்லிக்கலாம், சோகம்தான், சோகத்துலேயும் பெருமையாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்னா, இந்த புது வீட்டுக்குள்ள முதலாக வந்து தங்குறது யாருன்னு பார்த்தோம்னா இந்த 4 பேர் தான். இந்த 4 பேர் 4 பக்கம் நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க. இந்த மரத்துக்கு ஏழையா அழகாக வச்சுருக்காங்க. ஏன்னா மரத்துக்கு பக்கத்தில் இப்போ நம்ம தோட்டத்தில் சுற்றி வளர்ந்தது அது, அதனால் நம்ம தோட்டத்தில் ஞாபகார்த்தமாக வைக்கிறோம். இப்போ எப்படி இருந்தாலும் இந்த மரம் வந்து நல்லா வளரக்கூடிய மரம், படரக்கூடிய மரம். இப்போ எப்பயுமே ஞாபகமாக நமக்கு ஒரு இடம் இருக்கும், இந்த மரத்துக்கிட்ட வந்தாலும் இந்த ஞாபகம் வரும். அதனால தான் இந்த மரத்து ஓரத்தில் இதை புதைக்கிறோம். இப்போ என்னென்ன தெரியல, இப்போ ஒரு 4-5 மாதமாக சோக செய்தியாகவே வந்துன்னு இருக்குது. ஐயா வந்து நம்ம கூட நல்லா கலாமெல்லாம் ஜாலியாக அறிவுரைலாம் பேசிகிட்டு இருந்தார், அவர் இறந்தார். அடுத்தது பாருங்கள், நம்ம தோட்டத்தை சுற்றி செல்ல புள்ள நம்ம பிராணி அது இறந்துச்சு. இந்த மாதிரி சோகமாகவே இருக்குது, என்னென்னு ஒன்றும் புரியல. விருப்பமாக சாப்பிட்றது தான், என்ன பண்ணுறது.
அடக்கம் பண்ணியாச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல முறையில் அடக்கம் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னிச்சுக்குவோம், கமெண்டில் தெரிவிங்க. அதேமாரி அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் பால் கொடுத்து வளர்க்கலான்னு ஐடியாவில் இருக்கோம். உங்களுக்கு அதில் ஏதாவது ஐடியா இருந்ததுனாக்கா நீங்கள் சொல்லுங்கள். அதேமாதிரி எல்லோரும் சேர்ந்து அதை வளர்க்கலாம். ஏன்னா இப்போ அது ப்ரௌனி நம்மக்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போயிருக்கு. தன்னுடைய 4 குட்டிகளும் தான் உயிரை கொடுத்து, ஏன்னா போராடி விஷயம் காப்பாற்றிருக்காங்க. அது தான் உயிரை காப்பாற்றிக்கணும்னா எப்பயோ காப்பாற்றி வெளில வந்திருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய குழி போட்ட நாய்க்கு அது வெளில வர்றதுக்கு ஈஸியாக வந்திருக்கும். ஆனால் அது சரிஞ்சதால் அப்படியே இருந்து தான் உயிரை கொடுத்து அந்த 4 குட்டியை காப்பாற்றிருக்கு. அதனால தான் தாய்மைக்கு உலகமே என்றைக்குமே முக்கியம் கொடுக்குறாங்க, தலைவணங்குறாங்க. இன்றைக்கி கண்ணுக்கு நேரமாக இப்படி ஒரு சம்பவத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். இந்த 4 குட்டியும் வளர்க்குறதுன்னு நம்ம டீம் முடிவு பண்ணியிருக்கு. ஆளுக்கு ஒரு குட்டியை இப்பயே எடுத்துட்டாங்க, பேர்லாம் வச்சுட்டாங்க. இதை எப்படி வளர்க்கணும் எங்களுக்கு தெரிஞ்ச முறைப்படி இப்போதைக்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சிரஞ்சி மூலயமா பால் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். வேறு எதனா இதுக்கு முறைகள், சரியான முறைகள், இது கொடுத்தா இதெல்லாம் தாய் இல்லாமல் ஒரு வளர்க்குறதுக்கு ஒரு எளிய வழிமுறைகள் உங்களுக்கு தெரிஞ்சால், நேர்களில் நீங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த 4 நாய்க்குட்டியும் வளர்க்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஒரே வருஷத்தில் எப்படி ப்ரௌனி இவ்வளோ பெரிய நாயாக நீங்கள் பார்த்தீங்களோ, அதே மாதிரி ஒரே வருஷத்துக்குள்ளே அதுவும் நல்ல ஊட்டச்சட்டாக இந்த காட்டை ஃபுல்லாக பாதுகாக்கிறதும் எங்கள் வீடியோவுக்கு ஜாலியாக விளையாடுறதுக்கும் ஏதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரௌனியை நல்ல முறையில் அடக்கம் பண்ணிட்டோம். ஆழ்ந்த வருத்தத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம்.